சித்தர்கள்னா யாரு? அவங்களோட நோக்கம் என்ன? நாமும் சித்தராக மாற முடியுமா? இது அப்பப்ப நமக்குள்ள எழும் கேள்விகள். சித்தம்னா மனம்னு பொருள். கடிவாளம் இல்லாத குதிரையை போல கண்மூடித்தனமா பாய்ந்து போகிற மனதை யோகம் மற்றும் தவம் அப்படிங்கிற கடிவாளத்தை போட்டு அதை தன்வயப்படுத்தியவர்கள் தான் சித்தர்கள்னு அழைக்கப்பட்டாங்க. சித்தத்தை அடக்கியவர்கள் மட்டும் சித்தர்கள் இல்லை. இந்த உலக இயக்கத்தை, பிரபஞ்சத்தை, இறையாற்றலை, உயிர் தத்துவத்தை, பிரபஞ்ச ரகசியத்தைன்னு எல்லாத்தையுமே ஆராய்ந்து அறிந்தவர்கள் தான் சித்தர்கள். சுருக்கமாக சொன்னோன்னா, இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து இயற்கையை முற்றிலுமாக அறிந்தவர்கள் தான் சித்தர்கள். அவங்க ஒரு இடத்திலும் நிலையாக இல்லாமல் காடு, மலை, குகைன்னு அலைந்த வண்ணம் இருப்பாங்க. மலை குகைக்குள்ளே தவம் செய்வாங்க. அவங்க போகிற ஊரில் இருக்கிற மக்களோட நோய்களை போக்கி அவங்கள நல்வழிப்படுத்துவாங்க. சித்தர்களை புரிஞ்சுக்கிறதுங்கிறது கடலுடைய ஆழத்தை அறிய முற்படுவது மாதிரியான ஒரு கடினமான செயல்தான். ஆடையே அணியாத திகம்பரர்களில் இருந்து ஒரு கோவணத்தோடு புதர் மாதிரி முடிய வளர்த்துக்கிட்டு சாக்கடை ஓரத்துலேயும் மரத்தடிகளிலும் எனக்கு என்னன்னு கிடப்பாங்க. மனசலனங்களோ வருத்தங்களோ வேதனைகளோ துளியுமே இல்லாதவங்க தான் இவங்க. நம்மையெல்லாம் பொருட்படுத்துகிற மதிப்பு, மரியாதை மாதிரியான விஷயங்கள் இவங்களை பொறுத்த வரையில் துச்சமான ஒன்று. சாதாரணமான சித்து வேலைகளை மட்டுமே செய்கிறவங்க சித்தராக மாட்டாங்க. ஆன்ம வளர்ச்சிங்கிற இலக்க உடையவர் தான் சித்தர். ஆன்ம வளர்ச்சிங்கிறது உன்னையே நீ அறி அப்படிங்கிற தத்துவத்தை உணர்தல் தான். இதைத்தான் திருமூலர் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானேன்னு சொல்றாரு. அகத்திய முனிவரும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமேன்னு சொல்றாரு. 11 சித்தர்கள்ங்கிற மரபு ரொம்ப முக்கியமானது. 11 சித்தர்களை பற்றி 2 பட்டியல்கள் இருக்கு. ஒரு பட்டியல் அகத்தியரை முதலாகவும் இன்னொரு பட்டியல் திருமூலரை முதலாகவும் கொண்டிருக்கு. வெறும் 18 பேர் மட்டும் இல்லை, பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் உலகத்தில் அருள் பாலித்து கொண்டு தான் இருக்காங்க. நாடு, நகரம், மொழி, இனம்னு எல்லாத்தையும் கடந்து தூய அறவாழ்வு வாழ்ந்தவங்க தான் சித்தர்கள். அவங்க இன்னமும் சூட்சமமாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. அவங்க நம்முடைய தகுதிக்கேற்ப நம்மளுக்கு உதவுறதுக்கு தயாராக காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அருள் கிடைக்க நாம் செய்ய வேண்டியது தூய்மையான வாழ்வு வாழ வேண்டியது மட்டும்தான். சித்தர்களுடைய கடைக்கண் பார்வை ஒரு மனிதன் மீது பட்டா, இல்லை சித்தர்களுடைய திருக்கரத்தால் ஒரு மனிதனை ஆசிர்வதித்தா, இல்லை ஒரு மனிதன்கிட்டிருந்து ஏதாச்சும் ஒரு பொருளை அவங்க வாங்கிக்கிட்டா அந்த மனிதனுடைய கர்ம வினையை அவங்க ஏற்றுக்கிட்டு மாத்துறாங்கங்கிறது பொருள். அதுக்கப்புறமா அந்த மனிதனுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும். ஆனால் ஒன்று, அப்படிப்பட்ட சித்தர்களுடைய அருளை பெற மனிதனுக்கு முதல்ல வேண்டியது நல்ல தகுதி. தகுதி அற்றவங்களுக்கும் நல்லெண்ணம் இல்லாதவங்களுக்கும் சித்தர்கள் ஒருபோதும் உதவ மாட்டாங்க. உண்மையாக, நேர்மையாக, சுயநலம் இல்லாமல் வாழ்ந்து உலகத்துடைய உயர்வுக்கும் நலனுக்குமே எப்பவும் சிந்திக்கிறவங்களுக்கு சித்தர்களுடைய அருள் தரிசனம் கிட்டும். ஆனால் அதுக்கான கொடுப்பினை, நல்வினையெல்லாம் நமக்கு இருக்கணும். இனி வரப்போகிற பதிவுகளில் சிலிர்க்க வைக்கிற சித்தர்களுடைய வரலாற்றை பற்றி நம்ம பார்க்கலாம்.